அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது, இப்போ நம்மளுக்கு தாலி கட்டி நம்ம ஒரு மனைவியை கூட்டின்னு வரோம். அவங்களுக்கு எப்படிப்பட்ட கிஃப்ட்டை கொடுக்கலான்னு பார்ப்போம் வாங்க. இப்போ அவங்களுக்கு மனசு சந்தோஷப்படுற மாதிரி, அவங்க மனசு நிம்மதிப்படுற மாதிரி, நம்ம அவங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி எந்த கிஃப்ட்டு கொடுத்தாலுமே அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கு நம்ம அவங்கள முழுமையாக நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவங்களுக்கு போட்டு போய் இழைக்கலாம். சர்ப்ரைஸாக நீங்கள் ஒரு விஷயம் கொடுத்து பார்க்குறதுக்கு அவங்களுக்கு மனசில் அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் வைக்கும். அந்த மாதிரி கிஃப்ட்டுகளை அவங்க சவுக்காகிற மாதிரி, சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் கிஃப்ட்டை கொடுக்குறதா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது பெரிய கிஃப்டாகவும் இருக்க போகுது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது இப்படிப்பட்ட விஷயம்னு பார்க்குறது, நமக்கு அநியாயம் செய்கிறான், நம்மளை விட்டுட்டு வேணான்ட்டு விட்டுட்டு போகலாம். ஆனால் திருப்பி அவனுக்கு நம்ம வேணும்னு சொல்லிட்டு வர டைமுக்கு நம்ம அவனோட கதைக்காமல் விடுறது அவங்களுக்கு பெரிய கிஃப்டாகவும் இருக்கும். அதுக்கு பொருள் அவங்க அவங்களுக்கு எதுவுமே செய்யாமல் அவங்கள மன்னித்து விடுவது அவங்களுக்கு அதை விட பெரிய கிஃப்ட் ஆகிக்கும். ஏன்டா இவனுக்கு அநியாயம் செய்தோம் என்று அவனை யோசிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம செய்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட் ஆகும். நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.